தமிழர்களுக்கு வணக்கம். இந்த கோர்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. கூட்டணி தேவை யாருக்கு? என்டிஏவுக்கா, விஜய்க்கா? தொடர்ச்சியாக தாவேக்கா பாஜக கூட்டணியில் இணைய போகிறதுங்கிற உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை முன்வைத்து நிறைய ஹேசியங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. கூட்டணி இப்ப யாருக்கு வேணும்? என்டிஏவுக்கா, விஜய்க்கா? இந்த கேள்விகளுக்கான பதிலை இன்றைய கோர்ட் நிகழ்ச்சியில் நாம் தேட இருக்கிறோம். கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிவுறுத்த விரும்புகிறேன். அதிமுகவிலிருந்து ரவிராஜா குழந்தைவேல் அண்ணா வணக்கம். வணக்கம். அரசியல் விமர்சகர் செந்தில்வேல் அண்ணா வணக்கம். அரசியல் விமர்சகர் அக்னீஸ்வர் அண்ணா வணக்கம். புரட்சி அதிமுகவுடைய நிறுவன தலைவர் அண்ணன் புகழேந்தி அண்ணே வணக்கம்ண்ணே. புகழேந்தி, நான் உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். சிம்பிள் கொஸ்டின், இப்ப கூட்டணி தேவை யாருக்கு? விஜய்க்கா, என்டிஏவுக்கா? குட் ஈவினிங் டு நியூஸ் தமிழ் 24/7 தமிழ். வணக்கம் உங்களுக்கு, வணக்கம் நெல்சன், வணக்கம். இப்போ கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி, இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்கா ஆயிடுச்சு. இப்ப இனிமேல் அவங்களுக்கு தேவையில்லை. ஆனா கூட்டணி இல்லை, விஜய்க்கு கூட்டணியே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது கூட்டணி தேவைப்படுவது விஜய்க்கு தான் தேவைப்படும். அவர் என்ன பண்றாருன்னு புரிய மாட்டேங்குது. ஒரு வாரமா எழுச்சியா இளைஞர்கள்லாம் இருந்தாங்க. நான் அடிக்கடி நான் அதை சொல்லியிருக்கேன், மாற்றி பேச விரும்பல. ஆனா இப்பொழுது அப்படியே டல்லா போகுது. அவரோடு இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களை அணுகுகின்ற முறை, அவர் தலைவர்கள் அவர் எடுத்து போகின்ற ஒரு தோற்றம் எல்லாமே பார்த்தா மிகப்பெரிய சரிவிலே போவதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. ஒரு கம்யூனிகேஷனே இல்லை, இன்ஸ்ட்ருமெண்டேஷனே சரியான ஆட்கள் இல்லாம போயிட்டு இருக்க ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நிச்சயமாக ஒரு கூட்டணி அவருக்கு தேவை. இனி கூட்டணி 2 பேரும் சேர்ந்தா போயிடும். இப்ப நீங்க இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? விஜய் என்டிஏல போய் சேர்ந்துருவாரு. ஆகவே அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் நடக்குது. மிரட்டுறாங்க, ஏதோ பண்றாங்க, உள்ள வந்துருவார் அவரு. வந்த பின்னாடி பாத்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு, பேசி முடிஞ்சாச்சு, டெல்லியில கூப்பிடுறாங்க, சிபிஐ ஆபீஸ்ல இருக்காரு, அப்படி இப்படிலாம் நீங்க பாக்குறீங்க. அது எந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி சேர்ந்ததால் தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதிக பெரும்பான்மை, அதாவது 200 சீட்டை மேல தட்டிட்டு போற நிலைமைக்கு வந்துருச்சு. பிஜேபியினுடைய கூட்டணித்தான் இன்றைய தினம் அரசியல் முடிவை எதுவுமே இல்லை, அரசியல் களத்தில் அனாதையாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்பதை முடிவு செய்து விட்டது. என்ன காரணம்னா, ஏற்கனவே நான் சேர மாட்டோம், சேர்ந்தா ஒருத்தர் டீ குடிக்கிறேன்றாரு, ஒருத்தர் தூக்குறன்றாரு, இன்னொருத்தர் இப்படின்னாரு, எஸ்டிபி மாநாட்டுல போய் நின்று சேர மாட்டேன்னாரு. அவெல்லாம் முடிஞ்சு இப்ப பிஜேபியோட சேர்ந்து வேற மாதிரி போய்கிட்டு இருக்காது. ஆகவே இந்த கூட்டணி விஜய்க்கு தனியா நின்னா ஏதாவது தப்பிச்சுவாரு. இதுல போய் சேர்ந்தார் விஜய்னா விஜய் அன்னையோட முடிஞ்சுவார். ஆகவே பாஜக கூட்டணியில விஜய் போய் சேர்ந்தாருன்னா வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. திமுக கூட்டணியை தோக்கடிச்சிடலாம் பெர்செப்ஷன் இருக்கு. பெர்செப்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா என்டையர் தமிழ்நாடு மக்கள் பிஜேபி ஒத்துக்கலையே. நான் எங்கேயாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில தனியா நின்று ஜெயிக்க சொல்லுங்க, நான் பாக்குறேன். நானு தனியா நின்று ஜெயிச்சுன்னு சொல்லுங்க பாக்குறேன். கவுன்சிலருக்கு போகாம பிஜேபி எப்ப தனியா நின்று என்ன சாதிச்சிருக்கீங்க? என்ன சாதிக்க முடிஞ்சது? அண்ணாமலையால கொஞ்சம் மேல வளர்ந்தது, அவரை காலி பண்ணிட்டாங்க. ஆகவே விஜய் போய் சேர்ந்தா அப்படின்னா விஜய் ஓட்டு வந்துரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படி அவங்க அந்த எண்ணத்தின் அடிப்படையில் விஜயை சேர்ப்பதற்கு முயற்சிப்பார்களேயானால் அது அவருடைய முயற்சி. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு லாபம், யாராவது சேர்ந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறாரு, பாவம். ஆனா சேருவதன் மூலமாக விஜயனுடைய அரசியல் அப்படியே முடிஞ்சிடும். யாரோ கொடியெல்லாம் பார்த்து மேடையில கத்தினாரு, கொடி பிறகுது பாருங்க, கொடி பிறகுது அப்படின்னாரு. அந்த கொடியெல்லாம் பார்த்து அவங்க இல்லைன்னு ரூல் அவுட் பண்ணிட்டாங்க. யார் சீஃப் மினிஸ்டர்? சரி, சேர்றதா வச்சுக்கோ. என்டிஏல இருந்து சீஃப் மினிஸ்டரா, பழனிசாமி சீஃப் மினிஸ்டரா, விஜய் சீஃப் மினிஸ்டரா? 3 பேர்ல முதலமைச்சர் யாருன்ற கொஸ்டனுக்கு யார் பதில் சொல்றது? அவர் எது கட்சி ஆரம்பிச்சாரு? இவர் ஏற்கனவே சசிகலான்ற சின்னமா கொடுத்த பதவி தானே முதலமைச்சர். கொக்கரிக்கிறார்ல, நான் தான் முதலமைச்சர். சார், ஒன்னு தெளிவுபடுத்துறேன் சார், நான் கிளியரா உங்களுக்கு தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. போயஸ் தோட்டத்தில் 10 சீட்டுக்கு 5 சீட்டுக்கு நின்றுட்டு இருந்த கட்சி, அம்மா அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்னு நின்றுட்டு இருந்த கட்சி, இன்னைக்கு என்ன நிலைமை? டெல்லியில போய் ஃபைனலைஸ் பண்ற நிலைமை. அந்த கட்சியினுடைய கூட்டணியை என்டிஏ முடிவு பண்ணுது டெல்லியிலன்னா, அப்புறம் எதுக்கு அதிமுக தலைமை கழகம் ராயப்பேட்டையில லாயிட்ஸ் ரோட்ல? அப்ப உங்களுக்கு கட்சி என்னாச்சு? இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அங்க அறிவாலயத்தில் உட்கார்ந்துல முடிவு பண்றாங்க. காங்கிரஸுக்கு இவ்வளவு இடம், தேசிய கட்சிக்கு
67 பேரறிஞர் அண்ணா ஆட்சியிலே அமர்த்திய இந்த இயக்கம், அதற்கு பின்னாலே டாக்டர் கலைஞர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, இப்படியெல்லாம் கடந்து வந்த பாதை. அது எப்பயாவது தேசிய இயக்கங்களை உள்ள சேர்த்து ஷேரிங் கொடுக்கறதோ மற்றதோ டிசைட் பண்றதோ அனுமதிச்சிருக்காங்களா? 18 ஆண்டு கால போராட்டத்திற்கு பின்னால் பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட இயக்கம் அதுதானே மெயின்டைன் பண்றாரு இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள். இங்க உட்கார்ந்து பேசலான்ற முடிவு பண்ணலான்றார். ஆகவே அந்த முடிவை இப்ப பழனிசாமி டெல்லிக்கு போய் முடிவு எடுக்கணும்னு போறார், அலையிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. ஆகவே கூட்டணி தேவை என்று அழைகிறார்கள். ஆனால் கூட்டணிக்கு யாரும் இல்லை. ஏதாவது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. பேசலாம் ரவிராஜா, இது ஒரு என்டிஏ கூட்டணிக்கு இப்போ ஒரு தேவை இருக்கு. விஜய் வந்தாதான் ஜெயிக்க முடியுங்கிற இடத்துக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி நகர்ந்துருச்சா? அந்த மாதிரி ஒரு நிலை என்டிஏ கூட்டணிக்கு இல்லை. என்டிஏ கூட்டணி தனித்துவம் பெற்று நல்ல ஒரு அருமையான கூட்டணி கட்சிகளோடு பலமாகத்தான் இருக்கிறது. அதாவது இப்போ விஜய் வந்து ஆரம்பத்திலேயே அவாய்ட் பண்ணிருக்கலாம், அப்படி என்னமே எங்களுக்கு கிடையாதுங்க. ஏன் நான் என்ன சொல்கிறேன், ஒரு இப்போ போலந்து என்ன பேசும்போது என்ன சொல்கிறாரு, புரட்சி தலைவரால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் போலந்தின்னா யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இல்லைன்னா இந்த புகழேந்திங்கிறவர் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தான் இருப்பார். அப்படிப்பட்ட புகழேந்தி புரட்சி தலைவர் புகழ் பாடிக்கொண்டு இருந்தவர் இன்று புரட்சி அதிமுகன்னு பேரை வச்சுக்கிட்டு எந்த தீய சக்தியை ஒழிக்கணும்னு சொல்லி கட்சி ஆரம்பித்தாரோ அந்த கட்சியில் போய் சேர்ந்துட்டு சீட்டு வாங்கிட்டு ஸ்டாலின் புகழ் பாடுறாருன்னா எவ்வளவு ஒரு கேவலமான நிலைக்கு சென்றிருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு கட்சியில் முதலமைச்சரானவர் முதலமைச்சராக பொறுப்பு கொடுத்து துணை முதலமைச்சராகி பொருளாளராகி ஒருங்கிணைப்பாளராகி எல்லா பொறுப்புலையும் இருந்துட்டு இன்னொரு கட்சி எந்த கட்சி எதிர்த்து அரசியல் பண்ணமோ அந்த கட்சியில் போய் கையை காலை பிடிச்சி தன்னுடைய அரசியல் வாழ்க்கை ஓட்ட வேண்டிய கேவலமான நிலைக்கு செல்கிறார் என்றால் இதை விட ஒரு கேவலமான விஷயம் உலகத்தில் இருக்கவே முடியாது. அதாவது தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை யாரும் செய்யாத மிகப்பெரிய தவறை வந்து ஓபிஎஸ் செய்திருக்கிறார். இப்போ இவரெல்லாம் வந்து அண்ணன்லாம் வந்து புரட்சி தலைவரோட புகழ் பாடுறவர் கட்சியே இல்லைனாலும் பரவாயில்ல அரசியலே இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் புகழ் பாடிட்டு நான் என் உயிர் மூச்சு உள்ளவரை இருப்பேன்னு சொல்லியிருந்தாலும் புகழேந்தி அண்ணனுக்கு ஒரு பெரிய புகழ் இருந்திருக்கும். அதாவது அது வந்து கட்சிக்குள்ள சேர்த்துக்க மாட்டீங்க சார். நான் என்ன சொல்றேன் சொல்லுவீங்க, அப்படி எல்லாம் அவங்க எந்த வேலைக்கும் போகாம எந்த கட்சிக்கும் போகாம இல்ல. நான் என்ன சொல்றேன் இல்ல, நான் என்ன கேட்கிறேன், இப்போ ஒரு குவாலிட்டி டெஸ்ட் வச்சோம்னு வச்சுக்கோங்க. அந்த குவாலிட்டி டெஸ்ட்ல நீங்க எப்படி டாக்கிள் பண்ணாலும் நீங்க ஒரே இடத்துல தான் நிப்பீங்க, ஒரே இடத்துல தான் விசுவாசமா இருப்பீங்கன்னு காமிச்சீங்கன்னா நீ குவாலிட்டி டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டேன்னு சொல்லலாம். இப்ப பாருங்க லைட்டா ஒரு கேப் விட்டதுக்கு ஓடி போய் இல்ல ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு புகழேந்தி மட்டுமா போனாரு? இல்ல யாரும் கள்ள கூட்டணி வச்சுட்டாலும் கள்ள உறவு வைத்துட்டாலும் அவனை வந்து மனுஷனாவே நாங்க மதிக்க மாட்டோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை என்னன்னா திரும்ப சொல்லுங்க, கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டாலும் கள்ள உறவு வைத்துக் கொண்டாலும் தவறான உறவு வைத்துக் கொண்டு தீய சக்தியோடு சேர்ந்து உறவாடினால் அவர்களை மனிதராகவே நாங்கள் மதிக்க மாட்டோம். கேட்டு கேள்வி நீங்க வரவே இல்லை. நான் என்ன சொல்றேன், விஜய் வந்து அவர் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு சரியா. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. 54 வருஷத்துல அடி எடுத்து வைத்து 31 ஆண்டுகள் 2 முறை 10 வருஷம் வந்து இது பண்ணி ஜம்ப் ஆயிட்டு இருக்கீங்க. அதிமுகவை தாவேக்காவோட ஒப்பிடவே இல்லை. சரி, அதிமுக பாரம்பரியமிக்க கட்சி. ஆமா, நீங்க திமுகவில் அத புகழேந்தி எனக்கு கொஞ்சம் அழுத்தம் திரும்ப சொல்லுங்க. அவர் காது கேட்காத நீங்க புகழேந்தி முன்னாடி கொண்டு வந்து தாவேக்காவை டைவர்ட் பண்ண விரும்புறீங்க. இல்ல புகழேந்தி வந்து முன்னுக்கு தாவேக்கா தேவையா இல்லையா கேள்வி அவ்வளவுதான். ஏங்க இங்க பாருங்க, தேவையா இல்லையா என்றால் எங்களை பொறுத்தவரை மிகப்பெரிய வலுவான இயக்கம். நீங்க வலுவான இயக்கம் இல்லை நான் சொல்ல விட்டா தானே சார் சொல்ல முடியும். நான் என்ன சொல்றேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு சரித்திரம் இருக்கிறதுங்கிறது அந்த சரித்திரத்தை சொல்லிட்டேன். தாவேக்காங்கிற கட்சிக்கு என்ன சரித்திரம் இருக்கிறது என்று பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தை மாதிரி ப்ரூவ் எதுவுமே ரெக்கார்ட்ஸே இல்லாதவங்களை போய் நாங்க டிபெண்ட் பண்ணியிருக்கோம், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், காத்துட்டு இருக்கோம் சொல்றது வந்து எந்த வகையில லாஜிக்? கூட்டணிக்கு வந்தா தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவேங்கிறார். ஏங்க நான் என்ன சொல்றேன், திமுகவா இல்லைங்க, யார் வந்தாலும் நம்மை விரும்பி மதித்து நம்மளுடைய கொள்கைகளுக்கு உட்பட்டு வந்தால் வருகிற விருந்தினரை வரவேற்று உபசரிப்பது தமிழர் பண்பாடு. அந்த தமிழர் பண்பாடுல நாங்க பிறந்தவங்க. புகழேந்தன்னா எந்த பண்பாடுல சேர்ந்து அங்க போய் சேர்ந்தாருன்னு எனக்கு தெரியல. அவருடைய பண்பாடு தமிழர் தான் நினைக்கிறேன்ல. அப்படிதான் நினைக்கிறேன். நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் இது வரைக்கும். நீங்க சேர்த்துக்கலையே. நாங்க சேர்க்கலங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதாவது நான் என்ன சொல்றேங்க, ஒருத்தரை வந்து சேர்க்கறதுக்கு ஒரு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறோம். பேச்சுவார்த்தைக்கு வராமல் அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டு வேற காரணங்களை சொல்லி தப்பித்து ஓடிக்கொண்டு இருந்தால்
அவர் உண்மையிலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர வேண்டும் என்ற அக்கறையோடு நடந்து கொள்கிறாரா இல்ல பாசாங்க காமிக்கிறாரா? என்ன நினைப்பீங்க? எப்படி நினைப்பீங்க? அது என்ன நடந்ததுங்கிறது ஒரு காலத்துல வெளிப்படுத்த சொல்றாரு. சொல்லுங்க. நீங்க எம்ஜிஆர் மாளிகை தலைமை அலுவலகம், ஆமா, அங்க கூட்டணி பேச்சுவார்த்தை ஏன் நடத்த மாட்டேங்கிறீங்க? எங்க பேச்சுவார்த்தை நடத்தணுங்கிறதுக்கு சட்டத்திட்டங்கள் யாரும் வகுக்கப்படவில்லை. சரியா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட்டணியில் எங்க வச்சு நடத்தணுங்கிறது யாரும் வந்து எங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வந்தாங்க. சரி, இருக்கட்டும். எந்த கட்சியும் நான் என்ன சொல்றேன், இன்னும் பேச்சுவார்த்தை முடிவாகாம இருக்கு, இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அது முடிவு பெறும் ஒரு பேச்சுவார்த்தை கூட அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடக்கல. மத்த கட்சி விடுங்க, பாமக நம்ம தான் சைன் பண்ணோம், எடப்பாடி பாமக சைன் பண்ணாங்க. ஓகே, அது கூட நம்ம கட்சி அலுவலகத்துல இல்லையே. நம்ம கட்சி அலுவலகத்துக்கு வர மறுக்கிறார்களா? திமுகவில் அடிமை சாசனம் எழுதி கொண்டு எல்லோரும் அவர்களுடைய கட்சி அலுவலகத்தை மறந்துவிட்டு, கொள்கையை மறந்துவிட்டு, அவர்களுடைய கட்சி என்னத்துக்காக ஆரம்பிச்சாங்கிறத மறந்துட்டு, திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட மதிமுக வந்து போய் அறிவாலயம் வாசல்ல மண்டிட்டு எந்த ஸ்டாலினை கேவலமாக விமர்சித்தாரோ அதே வைகோ போய் அங்க முதலமைச்சர் வேற ஆக்காமல் விடமாட்டேன், ஓய மாட்டேன்னு பேசிட்டு இருக்காருன்னா இந்த கேவலத்தை விட என்ன கெட்டு போச்சு? சொல்லுங்க. டெல்லிக்கு போனது யாரு? டெல்லிக்கு போறது என்னங்க? நான் என்ன சொல்றேங்க, ஒரு கட்சியினுடைய தலைமை அலுவலகம் வந்து டெல்லியில் இருக்கு, இல்ல ஒரு ஹோம் மினிஸ்டர் இருக்காரு, ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, அவர் அந்த கட்சியை சேர்ந்தவரா இருக்காரு, அவருடைய வேலைப்பளு காரணமாக அவரை சென்று சந்திக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏற்பட்டால் அதற்காக சென்று சந்திப்பதில் மரியாதை நிமித்தமாக எந்த தவறும் இல்லை. இதே கேள்வியை நீங்கள் திமுகவை நோக்கி கேட்க முடியும்னா, நீங்க கனிமொழி எதுக்கு போய் டெல்லியில போயிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக இது பண்ணாங்க? எதுக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கத்தில் முழு பக்கத்தில் வர மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்தாரு, கூட்டணி என்கிற இதோட முடிஞ்சு போச்சு, ஆட்சியில் பங்கு கிடையாது, அதிகாரத்தில் பங்கு கிடையாதுங்கிற முழு பக்கத்துக்கு விளம்பரம் கொடுக்கிற மாதிரி ஒரு செய்தி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படி நிர்பந்தத்தின் காரணமாக தானே கொடுக்குறீங்க. பாஜக ஆட்சியில் பங்கு கொடுத்துட்டீங்களா? நாங்க எதுக்கு கொடுக்குறோம்? நாங்க தெளிவா சொல்றோம், தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி அமைப்போம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி, எந்த கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய கொள்கைகளுக்கும் எங்களுடைய இதுக்கு ஒத்து வர்றாங்களோ, எங்களுடைய இது பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படுகிறதோ அவர்களுடன் தான். பாஜக பவன் கல்யாண் மாடல்ங்கிறாங்க சார். அவங்க என்ன வேணா சொல்லலாம் சார். ஒரு கட்சி வந்து நீங்க துணை முதலமைச்சரை விஜய்க்கு தருவீங்களா? கேள்வி அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன், விஜய் வந்து உள்ள வராரா வரலையாங்கிற கேள்வியே இன்னும் முடிவடையல. அதுவே ஒரு கொஸ்டின் மார்க்கில் நிக்குது. அதுக்கு வந்து நீங்க துணை முதலமைச்சர் ஆக்குவீங்களா, உங்க கட்சியில சேர்ப்பீங்களான்னு கேட்டா அந்த முடிவை வந்து தாவேகாவினுடைய கட்சியினுடைய தலைவர் தான் அறிவிக்கணும். நாங்க எப்படி அறிவிக்க முடியும்? அவர் விரும்பியங்களை வந்தால் ரெண்டு விஷயம் சொல்லுங்க. தாவேகா உங்க கூட்டணிக்கு வர்றது தாவேகாவோட விருப்பம். ஆமா. ஏத்துக்கிறதா வேணாமாங்கிறது அதிமுக பாஜகவோட முடிவு. ஆமா. நம்பர்ஸ் ஒத்து வந்துச்சுன்னா ஏத்துக்க போறோம், இல்லனா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. துணை முதலமைச்சர் அப்படிங்கிற கோரிக்கையை கூட்டணிக்குள் வந்தால் நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள்? நாங்க என்ன சொல்றோம், தமிழ்நாட்டை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கு இடமே இல்லை என்பதை ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்கோம். அதே போல இதற்கு முன்பு நடந்த கடந்த காலங்களில் எங்கேயாவது கூட்டணி அரசாங்கம் நடந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. விஜய் வந்தாலும் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது கருணாநிதி அவர்கள் மைனாரிட்டி அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருந்தாரே தவிர விஜய் வந்தாலும் துணை முதலமைச்சர் பதவி இல்லை. அதை நான் முடிவு செய்ய முடியாதுங்க, தலைமை தான் முடிவு செய்யணும். நான் எப்படி முடிவு செய்ய முடியும் சொல்லுங்க? இன்னொரு ஆட்டத்துக்கே வரல, நீங்க அவருக்கு கோல்டு மெடல் கொடுப்பீங்களா, இல்ல கப்பு கொடுப்பீங்களா, இல்ல வெளியில கொடுப்பீங்களா? ஒரு நிமிஷம் வரேன். செந்தில், எஸ், அதிமுகவுக்கு தேவையா தாவேகாவுக்கு தேவையா கூட்டணி? தேர்தல் நேரத்தில் கூட்டணி என்பது எல்லா கட்சிகளுக்கும் தேவை தான். அது இரஸ்பெக்டிவ் ஆஃப் பார்ட்டிஸ், டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், தாவேகா இருக்கட்டும், எல்லா கட்சிகளுக்குமே கூட்டணி தேவை தான். இப்போ நீங்கள் இந்த குறிப்பிட்ட ரெண்டை எடுத்துக்கிட்டதுனால சொல்கிறேன், இந்த இரண்டு கட்சிகளுக்குமே கூட்டணி தேவைப்படுகிறது. எந்தெந்த ஆஸ்பெக்ட்லேயும் நான் சொல்லிடுறேன். இப்போ ஏடிஎம்கேவை பொறுத்தவரை தாவேகா உள்ள வரணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவை தான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, விஜய் பிரிக்கப் போகின்ற ஓட்டும் கணிசமாக ஆன்டி டிஎம்கே ஓட்டு. அப்போ அரசுக்கு எதிரான வாக்குகளை கணிசமாக விஜய் பிரிச்சுடுவார்னா அது ஏடிஎம்கேக்கு போகக்கூடிய ஓட்டு. அப்போ ஏடிஎம்கேக்கு அதனால நிச்சயமாக ஒரு லாஸ் இருக்குது. அவர் டிஎம்கே ஓட்டுகளையும் பிரிக்கக்கூடாது, ஆனால் அது என்ன பர்சன்டேஜ்ங்கிறது நமக்கு தெரியல. அப்போது அரசுக்கு எதிரான வாக்குகள் பிரிந்து விடக்கூடாது, அதை அவங்களே வெளிப்படையாக சொல்கிறாங்க. அரசுக்கு எதிரான வாக்குகள் பிரிஞ்சிடக்கூடாது, திமுக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, எனவே நாமெல்லாம் ஒரு நிலையில் நிற்கணுங்கிறத அவங்க கூப்பிட்டு இருக்காங்க. பாஜக கூட டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டவர்கள் பகிரங்கமாக அழைப்பு விடுத்தார்கள். ஆனால் அதன் பிறகு திரு விஜய் அவர்கள், அதனால தான் எடப்பாடி பழனிசாமி, நீங்கள் கூட்டணி அவசியமானு கேட்டீங்க. அவசியமா அப்படிங்கிற கேள்விக்கு திருப்பி நீங்கள் அந்த கேள்வி வச்சுட்டே இருந்தீங்க. அவசியம் அப்படிங்கிறத ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டு பதில் சொன்னார். எப்போ சொன்னார்? கொடி பறக்குது, கொடி அசைச்சிட்டாங்க, பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னார். ஒரு கொடி பறந்ததற்கு. அப்போ அவருக்கு அந்த கூட்டணி விஜயினுடைய முக்கியத்துவம் தெரிந்ததுனால தான் அவர் சொல்கிறார். சரி, விஜய்க்கு கூட்டணி அவசியமானு கேட்டிங்கன்னா விஜய்க்குமே இப்போ கூட்டணி அவசியமாகத்தான் இருக்கிறது. ஏன்னா அவர் பெருத்த நம்பிக்கையோடு வந்தார். நாங்கள் வந்து ஆட்சியிலும் பங்கு தருவோம், அதிகாரத்திலும் பங்கு தருவோம், கூட்டணிக்கு எல்லாரும் வருவாங்கன்னு கடையை திறந்து வச்சாரு. யாரும் அவரை நம்பி போகலை. அப்போ தன்னை நம்பி யாரும் வரல. தான் ஒரு பெரிய சக்தி, தன்னை நம்பி பலரும் வருவார்கள் என்று எதிர்பார்த்த போது யாரும் வராத போது நாம போய் சேர்ந்துப்போம் அப்படிங்கிற இடத்துக்கு அவரும் வரலாம். பரஸ்பரம் இதான் சார் நடக்குது. ஆனால் இங்கே சிக்கல் என்னன்னா,
சீட்டு ஷேரிங். இப்போ நீங்கள் விஜயுடைய வலிமை என்னன்னு இது வரைக்கும் நிரூபிக்கப்படல. இப்போ நிரூபிக்கப்பட்ட கட்சிகளுக்கு இதான் ஓட் ஷேர் அப்படின்னு தெரிஞ்சு அதை வச்சு நீங்கள் சீட்டு கொடுத்துடலாம். ஆனால் இவங்க ஆடுற கேம் எல்லாமே இதுபடியே இருக்குது, சர்வே அடிப்படையிலேயே பேசிகிட்டு இருக்காங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை சர்வே அடிப்படையில் நடத்த முடியாது. அப்போ நீங்கள் ரொம்ப ப்ராக்டிக்கலாக எடுத்து பாருங்கள் சார். 224 தொகுதியில் நிச்சயமாக விஜய் ஒரு 100 தொகுதியாவது கேட்பார். அவருக்கு அந்த ஐடியா இல்லைன்னா கூட நீங்க எடுத்து கொடுப்பீங்க. இல்ல நான் இல்ல பிராக்டிகலா பேசுறேன் சார். இல்ல நான் என்ன சொல்றேன்னா சார், அவங்க எல்லா விவாதங்களும் வச்சது இல்ல. நீங்க மனசாட்சியோட பேசுங்க. இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சது பிறகு ஸ்கேட்டர்டா நம்ம பார்த்தாலே 40 45 50ங்கிற நம்பர் தான் திரும்ப திரும்ப பேச. யார் சொன்னது? யாராவது சொல்லுங்க. அதிமுக சைடுல சொன்னாங்களா, தாவேகா சைடுல சொன்னாங்களா? எதுவுமே இல்ல. எல்லாரும் யாருனே தெரியல சார். மற்ற எல்லோருமே தாவேகா அதிமுகவுக்கு போனா ஒரு 40 45 சீட்டு கொடுப்பாங்கன்னு தான் சொன்னாங்க. இல்ல, ஆனா நீங்க தான் தாவேகாவை 100 சீட்டுக்கு வைக்கிறீங்கன்னா தாவேகா 100 சீட்டுகளை பெறக்கூடிய வலிமை இருக்குது. செந்தில்வேல் என்ன நினைக்கிறார்? நான் அப்படி நினைக்கல. அவங்க அப்படி நம்புறாங்க. ஏன்னா தனித்தே ஆட்சி அமைக்க முடியும்னு இப்போ நான் 2 நாளைக்கு முன்னாடி சொன்னதுலேருந்து நான் அரசியல இப்போ 4 நாள் சேஞ்சஸ் இருக்கும். நான் பழசெல்லாம் பேச வரும்ல. இப்போ 2 நாளைக்கு முன்பு மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவரோட திருச்சியில் அந்த கேள்வி கேட்குறாங்க. சார் தாவேகா கேள்வியே சொல்கிறேன். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இது தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜய் இணைவதாக தகவல் பரவுகிறது. அதற்கு பதிலளித்த அவர், நீங்க தான் இப்படி பரப்புறீங்க, நீங்களாக ஒரு கற்பனை செய்து கொண்டு பரப்பினால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? அப்படி எதுவும் இல்லை. தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. நடத்துவீர்களா என்று கேட்கிறீர்கள். கற்பனையான கேள்வியை கேட்கக்கூடாது. இதே பதிலாக தான் சிடிஆர் நிர்மல்குமார் என்ன சொல்றாரு, யூகங்களுக்கு நாம் பதில் சொல்ல முடியாது சார். 2 தரப்புலையும் ரொம்ப கிளவரான பதில் வருது. தாவேகாவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு 2 தரப்புலையும் பதில் வரல. 2 தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அப்படின்னா என்ன? இல்ல சார், தட் மீன்ஸ் கேட்ட மூடவேங்கிறதுனால 2 தரப்புக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. அவங்க கால்ஸ் டோர்ஸ் 2 தரப்பும் ஓபன்ல வச்சிருக்கு. அப்ப 2 தரப்புக்கு அது தேவையா இருக்குது. அப்ப விஜயினுடைய தேவை என்ன? நீங்க சொல்றதுல ஒரு குறுக்கீடு என்னன்னா, தாவேகா தனிச்சு தேர்தலை சந்திக்க முடியாது, ஒரு கூட்டணி வேணும். அதிமுக பாஜகவுக்கு கூட்டணி கட்சிகள் புதுசா வந்தா பலம் அடைவாங்க. ஆனா இந்த கூட்டணிங்கிற வார்த்தை கரெக்ட் தான். பாஜகவோடு இணைவாரா தாவேகா அப்படிங்கறதான சிக்கல். ஏன்னா இப்ப அதிமுக ஆட்களே பாஜகவோட கூட்டணி நிறைய முரண்பாடுகளை பேசி ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க சார். நான் எனக்கு கிடைச்ச ஒரு தகவலை சொல்றேன். அவங்க ஒரு கேம் ஆட போறோம், ஆடினா இப்படி ஆடலான்னு ஒரு 2 ஸ்கிரிப்ட் பேப்பர் அவங்ககிட்ட ரெடியா இருக்கு சார். பாஜக பொறுத்தளவில் அதிமுகவில் இருக்கக்கூடிய அத்துணை அணிகளுக்கோடும் பாஜக தான் கூட்டணியை பேசியது. சீட்டையே நாங்கள் பாஜக பேசுவோம்னு சொல்லிட்டாங்க. ஐயா புகழேந்தி சொன்னதுக்கு மாற்று கருத்துங்க வைக்கலாம். ஆனால் நீங்கள் எப்படி யோசிச்சு பாருங்க, அதிமுக தான் கூட்டணி தலைமை, ஆனால் ஷீட் சேரிங்க நாங்கள் யார்ட்ட தான் கேட்போம்ட்டாங்க. அந்த அளவில் இருக்குது. அப்போ தாவேகா அப்படி போச்சுன்னா தாவேகாவுடைய பொலிட்டிக்கல் எதிர்காலமே ஒரு பெரிய சூசைட் ஆகிடும். அப்படிங்கிற இடத்துலேருந்து அவங்க என்ன அணுகிறாங்கன்னா, நாங்கள் கூட்டணி பாஜக கூட இல்லை, நாங்கள் அதிமுகவோட கூட்டணி அப்படின்னு ஒரு ஸ்டாண்டுக்கு நகர்றாங்க அப்படின்னு ஒரு செய்தி. இதெல்லாம் அதிமுக தாவேகா மட்டும் பாஜக உள்ள இருக்கும். ஆனா நாங்க கூட்டணி யாரோட தான். ஓகே சார், இதெல்லாம் நம்புற மாதிரியா சார் இருக்குது? கேள்வி வந்து தமிழ்நாட்டுல எல்லாமே இல்ல அப்படி ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அவங்ககிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் இருக்கு. இதுவும் நாங்க கொடுக்குற ஐடியா இல்ல சார். ஆல்ரெடி அவங்க ஸ்கிரிப்ட் பேப்பர் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. யாரை இதுக்கு முன்னுதாரணமா காட்டுவாங்கன்னா, அப்படி அமைந்தால் யாரை முன்னுதாரணமா காட்டுவாங்கன்னா விசிகா காட்டுவாங்க. விசிகா திமுக அணியில இருந்தபோது பாஜக இருந்தபோது ஊடகவாதங்களா அவங்க ஒரு வாதம் வைக்கிறாங்க. நாங்க பாஜகவோட கூட்டணி வைக்கல, நாங்க திமுக தான் இருந்தோம்னு சொல்றீங்கல்ல, அதே மாதிரி நாங்களும் அதிமுக தான் கூட்டணி நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் அவங்ககிட்ட ரெடியா இருக்குது. இது கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா சரி. இதுல ஏதோ ஒரு இடத்துல சிக்கல் முரண் கூட்டணி அமையலைன்னு வச்சுக்கோங்க. நாங்க கூட்டணி பேசுறோம்னு உங்ககிட்ட சொன்னோமா? கூட்டணி வைக்க போறோம் நாங்க உங்ககிட்ட சொன்னோமா? எங்கள் மீது அபாண்ட பழியை நீங்க தான் சார் சுமத்துனீங்க. இப்போது புரிஞ்சுக்குங்க, பாசிச பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரே வலிமை உள்ள தலைவர் அப்படின்னு ஆதவர்ஜுனா விஜய் பேசிடுவார். அமைஞ்சா இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர், அமையலைன்னா அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர். 2 ஸ்கிரிப்ட் பேப்பர் தயாரா இருக்குது. இல்ல நீங்க சொல்றதுல ஒரு லாஜிக் எங்கன்னா, அதிமுகவோடு தாவேகா வருவதை பாஜகவே விரும்பும்னு வைங்களேன். ஆனா சீட் ஷேரிங் எப்படி நடக்கும்? குறைஞ்சபட்சமா அதிமுக தனி பெரும்பான்மைனா ஒரு 160 நிக்கணும்ல. அதைத்தான் நான் சொன்னேன். சரி சார், 100 விட்டுருங்க சார். 70, 80, 60 நீங்க சொன்ன 46 ஊடகங்கள் 46, 50 கூட வைங்க, 50ன்னே வைங்க. பாஜகவுக்கு 29 சீட் வரைக்கும் பேசியதாக தகவல் வருது. அப்போ பாஜக திரு டிடிவி தினகரன், நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி, இவங்களுக்குலாம் சேர்த்து கிட்டத்தட்ட 70 சீட் வருது சார். நீங்கள் எக்ஸாக்டாக வேணா கூட நான் சொல்லிடுறேன் பிரிச்சு. அப்போ 294 70 சீட் இங்கே போயிடுது. இப்போ இவருக்கு நீங்கள் ஒரு 50 சீட்டை கொடுத்தீங்கன்னா கூட 70 50 120 சீட்டு போயிடுச்சுன்னா மீதி 114 சீட்டு தான் இருக்குது. இந்த 114 சீட்டில் இவங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன மனசை மாற்றிக்கிட்டோம். எங்களுக்கு முக ஸ்டாலின் அரசை வீழ்த்துறதான், அதனால தாவேக்கா ஒரு 20 சீட்டுக்கு ஒத்துக்கிறாங்கன்னு.
ஏன் 10 சீட்டு கூட ஒத்துக்கலாம், சீட்டே வேண்டான்னு என்ன செய்யலாம், வெளியிலேருந்து கூட ஆதரவு கொடுக்கலாம். சார் கற்பனை பண்ணுறது முடிவாயிடுச்சுன்னா அது ஏன் 20 சீட்டு கற்பனை பண்ணுறீங்க சார்? இதுக்கு எதுக்கு ஃபர்னிச்சர்லாம் உடைக்கணும்? அந்த படத்தில் வர காமெடி தானே, இதுக்கு எதுக்கு ஃபர்னிச்சர்லாம் உடைச்சேங்கிற கதை, இதுக்கு எதுக்கு இவ்வளோ உங்ககிட்ட ஒரு பயம் தெரியுது, தாவேக்கா என்டிஏக்கு போயிட்டா அல்ல அங்கிட்டு ஒரே அடிச்சிட்டு போல தெரியுது. என்னுடைய ஒப்பீனியனை தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா, நான் இன்னைக்கு என் தனிப்பட்ட என்னுடைய யூடியூப்பில் கூட அதை தான் சொன்னேன். பாஜக கூட்டணியில் தாவேக்கா இணையும் என்று ஒருவேளை யாரேனும் அச்சப்படுகிறீர்களா நீங்களும் பலரும் கேட்பாங்க. ஒருவேளை நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் அப்பயே சொல்லிட்டேன். நான் உள்ளபடியே வரவேற்கிறேன், மகிழ்ச்சி. அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேக்கா இணையணும். ஏன்னா இணைந்தால்தான் தாவேக்காவினுடைய கொள்கை வீரியம் என்ன லட்சணங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும். பாஜகவோடு அவங்க சொல்கிறாங்கல்ல, இப்போ நீங்கள் இந்த அன்னைக்கு கூட பார்த்தோம், அது நியூஸ் தமிழ் உள்ளிட்ட எல்லா சேனல்லையும் அப்படி போட்டிங்க. எனக்கு அதில் வருத்தம் தான் சார். நீங்கள் என்னென்னா ஒரு கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு போயிட்டாரு, அதனால ஃப்ளைட் லேட்டுன்னு போடுறீங்க. அதுக்கப்புறம் தான் செய்தி வருது மது பாட்டிலையும் எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு ஆதவர்ஜினான்னு. அப்போ கத்திரிக்கோள் எதுக்கு? சைட் டிஷ்ஷை கட் பண்ணுறதுக்காக இருக்கலாம், பல்லிட்டு கடிச்சு கொடுக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு செய்தியுடைய பல கோணங்கள் அவங்க மறுத்துட்டாங்க. அப்படி யாரும் இல்ல, அவங்க தாவேக்கா தரப்புல இருந்து அது போய் மறுத்துருக்காங்களா? எப்படின்னா என்டிஏ கூட்டணியான்னு கேட்டது கூட அவ்வளவு வேகமா மறுக்கல, இந்த பாட்டில கத்தியுமான்னு கேட்டதுக்கு இல்லவே இல்லைன்னு மறுத்துட்டாங்களா? சரி, அழகா சொல்லிட்டீங்க. இப்போ பாட்டிலையும் கத்திரிக்கோளையும் இவ்வளவு வேகமா மறுக்கிறவங்க ஏன் அதை மறுக்கல? என்டிஏ விஜய் இந்த 2 பேர்ல யாருக்கு இப்ப கூட்டணிக்கான தேவை இருக்கிறது, அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். அக்னீஸ்வரன், எஸ், யாருக்கு தேவை இருக்கு? யாருக்கு தேவை அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அண்ணன் புகழேந்தி அவங்க புரட்சி அதிமுகன்னு ஆரம்பிச்சுட்டு கட்சி ஆரம்பிச்சுட்டு அதை அவர் செய்த முதல் புரட்சி அதை திமுகவுக்கு போய் ஆதரவு கொடுத்தது தான் நினைக்கிறேன். ஆனால் ஜெயலலிதா அம்மா அவங்களுக்கு பிணையம் கொடுத்தது, தொடர்ந்து கட்சியில் இருந்தது. ஒரு சட்டமன்ற நாடாளுமன்ற எம்பி அல்ல, எம்எல்ஏ அல்ல, சேர்மன் அல்ல, ஒன்றும் இல்லை. ஆனால் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் அங்கே போயிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் எதுவுமே இல்லாதவர் நீங்கள் ஏன் போய் திமுகவுக்கு போனீங்கன்றத எனக்கு வருது. புரட்சின்னு ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, அவர் இந்த தேர்தலை தனியா நின்றுக்கலாம்ல. இல்ல, அவர் முதல்ல வந்துன்னு கதவை தட்டிருக்காரு. ரைட், அது நம்ம கதவை திறக்கல. ஆனால் அது இருக்கட்டும். 3 முறை முதலமைச்சராக இருந்தவருக்கு அது தேவைப்பட்டது. ஆனால் அண்ணன் புகழேந்திய போன்றவர்கள் ஒரு கொள்கைக்காக இருந்தவர்கள். ஆனால் உங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு போய் புரட்சின்ற போயிட்டு அங்கே போய் சேர்ந்துருக்கீங்களே? எனக்கு அது ஒரு வருத்தம். சம்பாரிச்சவங்க போகலாம், பேரை புகழை எல்லாத்தையும். ஆனால் நீங்கள் சம்பாதிக்காதவங்க ஏன் போய் சேர்த்தீங்க, அதுதான் எனக்கு வருது. அது இருக்கட்டும். ஆனால் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி சார், அதாவது யாருக்கு தேவை? என்டிஏவுக்கு விஜய் தேவையில்லை. தேவையில்லை. விஜய்க்கு என்டிஏ தேவையில்லை, எந்த கட்சியும் தேவையில்லை. எப்படி? அப்படிதான். இப்ப செந்தில்வேல் சார் சொன்னார், ஒருவேளை எல்லாமே யூகம் தானே, அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் மௌனம் காக்கிற நாட்டில் தொலைக்காட்சி விவாதத்தில் வரக்கூடியவர்கள் தான் கருத்துக்களை தெளிவா பேசக்கூடிய நாடு இன்னைக்கு தமிழ்நாடா மாறிச்சுன்னு எனக்கு ஒரு வருத்தமும் உண்டு. ஆனா செந்தில் சார் சொன்னாரு, ஒருவேளை தாவேக்கா என்டிஏ கூட்டணியில் வந்தால் அவங்க 100 சீட்டு கேட்பாங்க. கேட்டால் அனுமானம் எல்லாமே. நான் இப்படி சொல்றேன், இந்த இன்னொரு 134 சேர்த்து 234 தனியா நின்றுட்டா கௌரவமாயிரும். அது கௌரவமாவும் இருக்கும். இந்த தீய சக்தி, தூய சக்தி, நல்ல சக்தி, அந்த சக்திகள் எல்லாம் நிரூபிக்கப்பட்டும் இல்ல. ஆகையினால இந்த தேர்தலை பொறுத்தளவில் அவர்கள், அதாவது தாவேக்கா நடிகர் விஜய் அவர்கள் அமைதியாக இருப்பதே நல்லது. இல்ல, உங்களுக்கு தாவேக்கா அதிமுக கூட்டணி அமைகிறது பிடிக்கலன்னு எனக்கு புரியுது. வாய்ப்பு இருக்கான்னு நான் கேக்குறேன். பிடிக்கல, எனக்கு பிடிச்சதெல்லாம் இந்த நாட்டுல நடக்கணும் அப்படின்னா அது நடக்காது. நீங்க முதலமைச்சரான நடக்கணும். ஆனால் எனக்கு அந்த விருப்பமும் இல்லை. ஆனால் நான் இப்ப கேட்பது, நீங்க எதுக்கெல்லாம் நீங்க பேசுறீங்க, எதற்கெல்லாம் பேசுறீங்க? ஆனால் கூட்டணியை பற்றி பேசுவதற்கு நீங்க உங்க வெளி கட்சியை விடுங்க சார். இவங்க என்டிஏல சேர்றாங்களாங்க சார், நம்ம இப்படி வச்சுக்கிறோமே. தொடர்ந்து வெற்றி வாகை சூடிய திமுகவுக்கு 0.5% எடுத்த தேமுதிகவே தேவைப்படுகிறது. ராஜ்யசபா கொடுக்கிறார்கள். 3 முறை முதலமைச்சராக இருந்தவரே நாம கபலீகரம் கொண்டு வந்து இங்க கொண்டுக்கிறோம் அப்படின்னா எனக்கு என்னன்னா, தமிழ்நாட்டில் முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவரும் ஒரு தடவை தான் முதலமைச்சர்.
ஆனா 3 முறை முதலமைச்சர் ஆனவரை கொண்டு வந்து திமுக சேர்த்திருக்காங்களே, அவங்க என்ன ஆளுநர் பதவி ஏதாவது கொடுப்பாங்களா இல்ல ஜனாதிபதி பதவி கொடுப்பாங்களா அல்லது கட்சி தலைவரா மாத்திடுவாங்களா? இன்னைக்கு சீனியர் மோஸ்ட் லீடர் இன் டிஎம்கே யாரு? துரைமுருகன். புரோட்டோகால் படி ஸ்டாலின் இல்ல ஓபிஎஸ். 3 முறை முதலமைச்சர் சார். புரோட்டோகால் படி. ஆகவே அவரே அங்க போகிற போது தாவேகா எங்க போகுது? என்னன்னா அவங்க கட்சிக்குள்ள ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஒண்ணு இல்லனே, மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்குது. ஒண்ணு இல்ல, அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கு தலைவர் விஜய் நடிகரே வரல சார். அவங்க எந்த மீட்டிங்ல தலைவர் வர மாட்டாங்க. தலைவர் இல்லாம தான் அந்த மீட்டிங் நடக்கும். எப்படி? அங்க பெரும்பாலான மீட்டிங்கள் தலைவர் இல்லாம தான் நடக்குது. அதத்தான் நான் சொல்றேன், அப்படியே நடங்கன்னு தான் சொல்றோம். ஆனா இப்போ 2 குதிரை ஓடுதுன்னு எடப்பாடி பழனிசாமி என்டிஏவை எவ்வளவு சர்ச்சைகளுக்கு இடையிலே கட்டிட்டார். ஒரு 3 முறை பிரதமர் வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் ஒரே மேடையில் ஏற்றி காமிச்சிட்டார். திமுக கூட்டணியை வீழ்த்துவது அதிமுகவால் மட்டும் முடியும்னு ஒரு பொலிட்டிக்கல் பெர்செப்ஷனை எடுத்துட்டு போக வேண்டிய நேரத்தில் விஜய் வராராங்கிற போது விஜய் வந்தாலும் சரி வராட்டியும் சரி திமுக வீழ்த்துவது உறுதிங்கிற டோன்ல நீங்க நின்றுக்கணும். இப்ப திரும்ப இந்த பேச்சுவார்த்தைங்கிறது விஜய் வரலனா ஒருவேளை அதிமுக ஜெயிக்காதோங்கிற ஒரு பெர்செப்ஷன் உருவாக்கிட்டே இருக்கேன். இதை ஏன் நீங்க திரும்ப ஏத்துக்கிட்டே இருக்கீங்க? அதை ரிஜெக்ட் பண்றதுக்கு பாஜக அதை ரிஜெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு 100 காரணம் இருக்கு. அதிமுக கட்டன் ரேடா புதிதாக தாவேக்காவை சேர்ப்பதற்கு எங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்றதுல என்ன சிக்கல்? அப்போ 0.5% எடுத்த தேமுதிக சேர்த்ததும் திரு ஓபிஎஸ் அவர்களை சேர்த்ததும் பிற கட்சிகளை, எது விடுதலை சிறுத்தைகளை, கம்யூனிஸ்ட் இயக்கங்களை, மதிமுகவை டம்மி படுத்துறதுக்கு தான் இவங்களை சேர்த்தாங்களா? இல்ல உங்களை பார்த்து பயந்துட்டாங்க. எது? எடப்பாடியை பார்த்து பயந்தாங்க தேமுதிக சேர்த்திருக்காங்க. அப்படிலாம் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி சொல்லல. ஆனால் அவர் எடுக்கக்கூடிய அந்த முடிவை, அந்த நிதானமான போக்கை நாம் தமிழ்நாடு அரசியலில் அந்த பிம்பத்தை உடைப்பது எப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த பிம்பத்தை உடைக்கிறது எப்படி? இப்ப தாவேகா விஜய் எங்க போறாரு நான் கேக்குறேன். அவர் எங்க போனா என்ன? அண்ணே அவர் உங்க ஓட்டை பிரிக்கிறதா சொல்றாங்கங்கறத சிக்கலே. ஓ அப்ப இங்க தான் கரெக்ட்டா சொன்னீங்க. நான் சொல்ல செந்தில் என்ன சொன்னாரு? அததான் சொல்ல வந்தேன். எப்படி போட்டு விட்டீங்க பாருங்க. ஆனா இந்த ஓட்டத்தான் பிரிக்கிறாருன்றது எந்த தேர்தல் உங்களுக்கு சொல்லுச்சு? சர்வே சொல்லுது சார். சர்வே எடுத்தது யாரு? கொடுத்தா 1000 சர்வேக்களை அள்ளி வீச முடியும். தேர்தல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டுல 70 அரசியல் கட்சிகள் இருக்கு, அது தெரியுமா? இந்த 70 அரசியல் கட்சியில 2 கட்சிக்கு தான் போட்டி. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. அது உங்க விருப்பம். ஓகே. இல்ல அப்படியே தமிழ்நாடு சொல்றாங்க. அது நெல்சன் சாருடைய விருப்பம். ஏன் விருப்பம் அது இல்ல? ஆனால் இல்ல ஏன் விருப்பம் அது இல்ல? தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம் அது இல்ல. அது இல்ல. தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம் 2024ல நான் மெதுவா பேசுறேன். ஏன்னா செந்தில் சாருக்கு வந்து என்னடா இவ்வளவு சவுண்டா பேசுறேன்னு நினைச்சுறாரு. மெதுவா பேசுறேன். தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம் 2024ல திமுக அதிமுக அவ்வளவுதான். 2021 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக. இப்ப நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். உடனே இங்க சொல்லுவீங்க இப்படி 2024 நீங்க தான் கம்மி ஆயிட்டீங்களே அப்படின்னு ஒரு கேள்வியை கொண்டு கேட்க மாட்டேன். கேட்பீங்க. நான் கேட்க மாட்டேன். நான் கேட்க மாட்டேங்கிறேன். நான் கேட்க மாட்டேனே. ஆடே கேட்டுக்கிறேன் நெல்சன் சாருக்காக. அங்கேயே ஒரு கேள்வி காட்ட பிராக்கெட்ல நெல்சன் சார் கேட்பார் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அப்படி கேட்டா அன்றைக்கு தனியா ஒரு கட்சி இந்திய நாட்டில் இந்தியா கூட்டணியும் இல்லை, என்டிஏ கூட்டணியும் இல்லாமல் ஒரு கட்சி 20.5% எடுத்திருக்குது அப்படின்னு சொன்னா இப்ப என்ன நினைக்கிறீங்கன்னா, இல்ல அது வந்தாத்தான். இல்ல ஜனநாயக நாட்டில் ஒரு அரசியல் கட்சி, பேரறிஞர் பெருந்தகை அண்ணா 7 கட்சி கூட்டணி அமைத்தார். ஆனால் அவர் ஆட்சி பிடித்தார். ஆனா நீங்க தனியா நில்லுங்க, உங்கள் செல்வாக்கை நிரூபிங்க. என்ன நீங்க வாழும் புரட்சி தலைவர் சொல்றீங்க, நீங்க தான் வந்து எல்லாத்துக்கும் பிதாமகன். திருப்பரங்குன்ற விஷயம் உடனே பதில் சொல்லிடுவோம். அது மாதிரி சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட்ட உடனே ஸ்பாட்ல போய் நிற்போம். இவைகள் எல்லாம் ஆரம்பத்தில் இருந்தது வேற. நீங்க கேட்டீங்க விஜய் யாருக்கு தேவை? விஜய் தமிழ்நாட்டில் நிறைய திரைப்படம் பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு தேவை. விஜய் ஒரு நல்ல தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு ஏதாவது திட்டங்கள் இருக்கிறதா என்று கேட்டால் அந்த விஜய் தேவை. ஆதவ் அர்ஜுனாவை போன்றவர்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விஜய் தமிழ்நாட்டிற்கு தேவையா என்று கேட்டால் மக்கள் தான் பதில் சொல்லுவாங்க. வணக்கம். நீங்க நெல்சன் சார் மேலதான் எனக்கு கோபம்.
ஒரு கட்சி இன்னொரு துணை முதலமைச்சரை கொடுத்தா ஏத்துக்குவாங்களான்னு கேக்குறீங்க. நீ பழனிசாமி நிலைமை விளையாட்டுத்துறை அமைச்சர் கொடுத்தா கூட யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, சேர்த்துக்க மாட்டாங்க. நீ முதல்ல அதுல நீ புரிஞ்சிக்காம அவருக்கு துணை முதலமைச்சர் கொடுத்தா ஒத்துக்குவாங்கன்னு கேட்கறது என்ன நியாயம்? ரெண்டாவது, விளையாட்டுத்துறை அமைச்சர்னா தமிழ்நாட்டுல விளையாட்டுத்துறை அமைச்சரா இருந்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை சொல்லுகிறார். இல்ல அப்ப அவர் விளையாடிட்டு தான் இருக்காரு பழனிசாமி, அதுதான் சொன்னேன் நானு. ரெண்டாவது, நீலகிரி மலைன்னு ஒண்ணு இருக்கு, ஊட்டி போயிருப்பீங்க, நீங்க எல்லாம் போயிருப்பீங்க. பாவம், அங்க அம்மா வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சிலையை நிறுவி திறந்தாங்க. அந்த சிலைக்கு கீழே நின்றுட்டு பேரறிஞர் அண்ணாவின் சிலைன்றாரு. இப்பதான் நீங்க பாட்டில் காக்கெல்லாம் பேசுறீங்க. இது எந்த பாட்டில்? இது எந்த தெளிவில்லாம அண்ணா உங்களுக்கு எம்ஜிஆரா தெரியுறாரு, எம்ஜிஆர் அண்ணாவா தெரியுறாரா? இதுல என்ன கேக்குறீங்க? நீங்க ஏன் வந்து அறிவாலயத்துக்கு போனீங்க, புரட்சி அண்ணா திமுக ஆரம்பிச்சுக்கிட்டுன்னு கேக்குறீங்க. ஏங்க நீங்க பிஜேபி பின்னாடி போலாமாங்க? இந்து முன்னணி மாநாட்டுல 4 அமைச்சர் ஏறி வசைப்பாடலாமா, வாழ்த்தலாமா? RSS நூற்றாண்டு விழாவில் வேலுமணி ஏறி நின்று பேசலாமா? ஆகவே சேரவே முடியாது பிஜேபி. பிஜேபியோட கூட்டணியே இல்லை, நான் தூக்குல தொங்குவேன்னு சொன்னவரை பக்கத்துல வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது கூட்டணி பேரு. ஆக நீங்க பிஜேபி தேடி போனா பின்னாடி தொண்டர்கள் வரணும், RSS தேடி போனா தொண்டர்கள் வரணும், இந்து முன்னணி மாநாட்டை தேடி போனா தொண்டர்கள் வரணும். அதுக்கு முன்னாடி ஏறி STB மாநாட்டுல ரூல் அவுட் பண்ணுவீங்க. இந்த பிஜேபியோட கூட்டணி கிடையாது. 2026 2031 கூட்டணி கிடையாது. துணை பொதுச் செயலாளர் இருக்க KP முனுசாமி, நான் உயிரோட செத்து போயிடுவேன், எரிச்சுக்கிட்டு செத்து போயிடுவேன். OS மணியன், நாங்கெல்லாம் இருக்கப்போ இதெல்லாம் நடக்குமாப்பா? திண்டுக்கல் சீனிவாசன், எப்படி நடந்தது? திருப்பி பிஜேபி காலில் விழுந்துட்டு வெக்க இல்லாம உட்கார்ந்து புகழேந்தி அறிவாலயத்துக்கு போறாருன்னா திராவிட கொள்கையில சரியா நிக்கிறதால சீஃப் மினிஸ்டர் புகழேந்தி அங்க போனான். நான் எதையும் கேட்டுட்டு போலியே, புரட்சி அண்ணா திமுக பேர்ல தானே போனேன். என்னுடைய தலைவர், நான் ஒரு தவறை செய்து விட்டேன், வாழ்நாளில் மன்னிப்பு கேட்கிறேன், இனி அந்த தவறை செய்யவே மாட்டேன், பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்று சொன்ன அம்மா கொள்கையிலே நிற்கிறேன். நான் அதை ஆதரிப்பதால் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்வேன் என்று சொன்னேன். போறது டெல்லியில கார் மாறுறது, அந்த தினகரன் உட்கார்ந்துட்டு இனிமேல் முகமூடி பழனிசாமின்னு சொல்லலாமான்னு சொல்றது, அந்த குடும்பமே இந்த கட்சியை நாசம் பண்ணுதுன்னு சொல்றது. யார் சார் மாத்தி மாத்தி பேசுறா? கொள்கை என்ன, கோட்பாடு என்ன ஒண்ணுமே தெரியாது. ஜஸ்டிஸ் பார்ட்டில இருந்து ஆரம்பத்திலிருந்து சுய நல உரிமை கட்சியிலிருந்து எடுத்தீங்கன்னா இந்த வரலாறுலாம் தெரியுமா பழனிசாமிக்கு? ஆகவே டெல்லியில் மாறிவிட்டது அதிமுக அலுவலகம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலை இங்க அவர் சொல்றாரு, எங்க பெரியப்பா எம்ஜிஆர் என்றாரு முதல்வர், என்னை வளர்த்தவர் எம்ஜிஆர் என்றாரு. துரைமுருகன் சொல்றாரு என்னுடைய தெய்வம் எம்ஜிஆர் என்றாரு. புரட்சி தலைவி அம்மா சட்டமன்றத்தில் தைரியமாக நீட்டுக்காக போராடிய தலைவியை பார்க்கிறேன்றாங்க. அன்பு சகோதரி கனிமொழி ரொம்ப நீட்டா சொல்றாங்க, அழகா சொல்றாங்க, எனக்கு பிடித்த தலைவி அம்மான்றாங்க. யார் சொல்லக்கூடாதோ, யாரை தீய சக்தி என்றெல்லாம் சொன்னீர்களோ அவர்கள் அதிமுக தலைவர்களை போடுகிறார்கள், போட்டுகிறார்கள், வணங்குகிறார்கள். யார் சொல்ல வேண்டுமோ, உங்களுக்கு பெரியாருக்கு அண்ணாவுக்கும் மோபல பெரியாரை வச்சு மோபல எடுக்கிறீங்க. மாநாட்டு கூட்டத்துல பிஜேபி எடுக்குது, வேடிக்கை பாக்குறீங்க. அத்திக்கடவு அவினாசி சின்னத்தில் தூக்கி எம்ஜிஆர் எரிஞ்சிட்டீங்க. என்ன சார் நியாயம்? சொல்லுங்க பாப்போம். என்னுடைய அன்பு இளவல் சொன்னதுக்கு நன்றி. என்ன நீங்க விட்னஸ் பண்ணீங்க. நான் எதையும் அனுபவிக்காதவன், எதையும் தேடி போகாதவன், நாடி போகாதவன், சம்பாதிக்க சரியானது. ஆனா கொண்ட கொள்கையில் சரியாக இருக்க வேண்டும் இல்லையா? சொல்லுங்க பாப்போம். நீங்க எப்படி முதல்ல நீங்க எடப்பாடி பழனிசாமியோட மிஸ்டர் ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சரை கம்பேர் பண்ணாதீங்க. ஒரு விஷயம் தெரிந்தவரோட விஷயம் தெரியாத ஒரு மனிதரை கம்பேர் பண்ண கூடாது. நீங்க முதல்ல என்ன சார் தெரியும்? உட்காந்துட்டு இவ்வளவு பேசுறீங்க நீங்க இப்படி இப்படின்னு சொல்லி. பிஜேபி கூட போனது நியாயம் சொல்றீங்களா? அப்போ பிஜேபி கூட போனது நியாயம் சொல்றீங்களா? அவங்க தலைவர் யார்? அமித்ஷாவா? இவ்வளவு சொல்றீங்கல்ல. முதலமைச்சர் வந்துருவாரு, நம்ம நெல்சன் சொல்றாரு, டெப்டி சீஃப் மினிஸ்டர் தருவாரான்னு சொல்லுங்க சார். மோடிய தமிழ்நாட்டினுடைய முதல்வராக எங்கள் கூட்டணியில் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமின்னு பிரதமர் மோடி வாயிலிருந்து வரணும், அமித்ஷா வாயிலிருந்து வரணும். ஓபிஎஸ் கிண்டல் பண்ணிக்கல. ஓபிஎஸ் தானே முன்முடிந்தார் கட்சியினுடைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமின்னு போன தடவை. அந்த அம்மா போட்ட பிச்சை தானே முதலமைச்சர் பதவி. ஒருத்தர் தூக்கி நிறுத்தி அதுக்கு 4 பேர் ஆரவாரம், ஆர்ப்பாட்டம், கொண்டாட்டம்,
மகிழ்ச்சி. தெரியும் 234 சீட்ல ஒரு சீட் வந்திருக்க. அப்புறம் புகழேந்தி யாருன்னு சொல்றேன். தமிழ்நாடு தொடர்ந்து பேசலாம். அம்மாதான் நிரந்தர பொதுச் செயலாளர் சார். அம்மாதான் நிரந்தர பொதுச் செயலாளர். பொதுச் செயலாளர் சொல்லிக்கிறேன். அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சதுனாலேயே தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பை அது பெரிய லெவலில் டைல்யூட் பண்ணிட்டாங்க, நீர்த்து போக முயற்சி பண்றாங்க. கூட அதிமுக இருக்கனால ஒரு நம்பகத்தன்மை பாஜகவுக்கே வருதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் உண்டு. உங்க மேல வைக்கிற பெரிய கேள்வியும் அதுதான். இப்ப விஜயும் சேர்கிற போது அதிமுகவும் தாவைக்காவும் சேர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக எதிர்ப்பை நீர்த்து போக செய்வதற்காகவே இப்படி ஒரு கூட்டணியை பாஜக உருவாக்குது. அதுக்கு அதிமுகவும் தாவைக்காவும் துணை போறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன், பாஜக ஏதோ ஒரு தேச விரோத கட்சி மாதிரியே பார்க்குறது ஃபஸ்ட்டு தப்பு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் பார்க்குறவங்க நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். பாஜக சரியில்லாத கட்சி அப்படின்னா நேஷ்னல் அளவில் எத்தனை ஸ்டேட்டில் எப்படி ஆட்சி பிடிக்க முடிஞ்சுது? ஒன்று. அதற்கு அடுத்தது, நீங்கள் சொல்கிற மோசமான கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்னு சொல்லுகிறவர் பிரதம மந்திரியாக நாட்டை ஆண்டுட்ருக்காரு. அவருக்கு கீழே தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். 10 வருடத்துக்கு மேலே தொடர்ந்து இருக்கார் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது அந்த லாஜிக்கே ஒரு பொய்யான கட்டமைப்பு அப்படிங்கிறது தான் நிரூபணமான உண்மை. அதை ஒன்று போதுமான மக்கள் இல்லை, நான் என்ன கேட்குறேன், அப்போ அதை வச்சு தானே வெற்றின்னு சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போ எங்களை இருங்க, நாங்கள் கருணாநிதியும் இதில் திமுகவையும் தீய சக்தின்னு சொல்கிறோம். ஆனால் ஜெயிக்கிறாங்க இல்லையா, ஆட்சிக்கு வர்றாங்க. அவங்க கிட்டத்தட்ட 75 வருடம் பவள விழா கொண்டாடிட்டாங்க. நாங்கள் 54 வருஷம் வந்துட்டோம். அவங்கள விட நாங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2 வாட்டி 10 வருஷம் வந்திருக்கோம். அவங்க ஒரு தடவை கூட 10 வருஷம் வந்தது கிடையாது. சரியா? அப்போது மக்களினுடைய பேராதரவை பெற்றவர்கள் யார் என்பதில் திராவிட கட்சி 2 கட்சி தான் இருக்குது அப்படின்னாலும் அதில் முதலிடத்தில் இருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிக மெரிட் பேசிஸில் 2 வாட்டி 10 வருஷம் வந்திருக்கவங்க தான் மெரிட்டில் ஃபஸ்ட்டில் வருவாங்க இல்லையா? நான் என்ன சொல்றேன், 31 வருடம் கட்சி அதிமுக தான். இல்ல அதை சொல்லல. நான் என்ன சொல்றேன், மெரிட் பேசிஸ்ல நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றது 2 முறை இல்ல 2 முறை 10 வருடம் கம்ப்ளீட் பண்ண ஒரு கட்சி திராவிட 2 கட்சியிலும் யாருக்கு இருக்குன்னு பார்த்தா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் இருக்கு. அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட மிக சிறந்த கழகம் என்று தமிழக மக்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது அப்படிங்கிறது நிரூபணமாகிறது. அதனாலதான் நீங்க பிஜேபி டைல்யூட் பண்றீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, எங்களுடைய பாலிசி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு காலகட்டத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் தமிழக மக்களுக்கு தேவையானவற்றை தேவையான முறையில் திருப்திப்படுத்தி செய்யப்பட வேண்டும் என்றால் தமிழக நிதியை மட்டும் வைத்துக்கொண்டு தமிழகத்தை திருப்திப்படுத்தி வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வது இயலாத காரியம். அப்பொழுது ஒரு மாற்றான் தாய் மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய மத்திய அரசோடு இணக்கமான உறவு இல்லை என்றால் நமக்கு வரவேண்டிய நிதிகள் தடுக்கப்படுமேயானால் தமிழகத்தின் வளர்ச்சி முடக்கப்படும். அப்படி முடக்கப்படும் பட்சத்தில் தமிழகம் என்ன பலனை அடையப் போகிறது? நாம் வீம்பு பேசி என்ன செய்ய போகிறோம்? இதன் அடிப்படையில் கொள்கைகளை விட்டுக் கொடுக்கக்கூடாது. தேவையானவற்றை ஆதரிக்க வேண்டும், தேவையில்லாதவற்றை எதிர்க்க வேண்டும். எதிர்ப்பு என்பதை நல்ல ஒரு அனுபவபூர்வமான எதிர்ப்பாக இருக்க வேண்டும் என்பதில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதற்கப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த கொள்கையை எடுக்கிறார். என்னன்னா மத்திய அரசோடு இணக்கமான போக்கில் போகணும்ட்டு. அதற்காக நாங்கள் ஜால்ரா போட்டு பூஜா தூக்கி பல்லக்கு தூக்கிட்டு அவங்களுக்கு இது பண்ணுவோம் அப்படின்னு அர்த்தம்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. சுயமரியாதை என்றும் இழக்க மாட்டோம், தன்மானத்தை என்றும் இழக்க மாட்டோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கைகளில் எப்படி பர்ஃபெக்டாக இருக்கணுமோ அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்போம். எந்த விதமான கூட்டுக்களவாணி வேலைக்கு நாங்கள் போக மாட்டோம். அப்படி தமிழகத்தை காக்க வேண்டும் என்றால் இணக்கமான போக்கு இருந்தால்தான் தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல முடியும். அந்த அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரதமராக 10 வருடம் இருக்கக்கூடிய கட்சியை ஆதரிப்பதில் என்ன தவறு இருக்கிறது? பாஜகவோடு அதிமுகவும் தாவைக்காவும் போய் சேரும்போது பாஜக எதிர்ப்பை டைல்யூட் பண்றாங்க அப்படின்னு ஒரு தோற்றம் இருக்கு. ஆனா நீங்க யூனியன் கவர்மெண்ட்டோட சண்டை போட்டு இருக்க முடியாது. ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்றதுக்கு நெளிவு சுழிவு தேவைப்படுது. அதிமுக அதில் அனுபவம் இருக்குது அப்படிங்கிறாங்க. சார் ரொம்ப ஃபயர் பிராண்ட் அப்படின்னு சொன்னால் ரொம்ப துணிச்சலோடு வீரியத்தோடு சண்டை செய்தவர் மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சண்டை செஞ்சுருக்கிறாங்க. அப்போது சண்டை செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா ஜெயலலிதா அம்மாவின் மீதே நீங்கள் விமர்சனம் வைக்கிறீங்க. அவங்களுடைய அணுகுமுறையை தப்புன்னு ஒத்துக்க போகிறீங்களா? அப்படி இல்லை. சண்டை செய்கிறதும் அண்ணாவிலிருந்து தொடங்கி தமிழ்நாட்டில் எல்லோரும் செய்து முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அதை செய்தார், அம்மையார் ஜெயலலிதா அவங்க அதை செஞ்சுருக்கிறாங்க. இப்போ ஸ்டாலின் அதை வலிமையாக செய்து கொண்டிருக்கிறார். ஏன் இன்னும் சொல்ல போனால் இடையில கொஞ்ச நாள் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்க தானே செஞ்சார்.
நீங்கள் பண்ணத்தானே செஞ்சீங்க. நீங்கள் எங்களுக்கு நிதி தரலைங்கிறத சட்டமன்றத்திலே ஓபிஎஸ் நிதியமைச்சராக இருக்கும்போது சொல்லத்தானே செய்தார். இல்லை 2024 மேலே வந்து காங்கிரஸ் பாஜக யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சனைங்கிறத அவர் வெளிப்படையாக சொல்லத்தானே செஞ்சு. அப்போ இன்னைக்கு நீங்கள் ஸ்டாண்டை மாற்றுறீங்க. அது நீங்கள் சொன்ன ஸ்டாண்ட்லேயே தான் நீங்கள் மாறீங்க, அது வேறு விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஜகவை டைல்யூட் பண்ணுறாங்களாங்கிறது அல்ல, எனக்கு அதிமுகவை பாஜக டைல்யூட் பண்ணுறோங்கிற பயம் தான் என்னை போன்றவர்களுக்கு இருக்கிறது. இப்பவும் களம் அப்படிங்கிறது அதிமுகவிற்கும் திமுகவிற்குமானதாகத்தான் இருக்கிறது. சரியோ தப்போ தமிழ்நாட்டில் இருவரும் திராவிட கட்சிகளும் நீடிக்க வேண்டும் என்பதுதான் என்னை போன்றவருடைய விருப்பம். பல விவாதத்தில் சொல்கிறோம். ஆனால் அதிமுக இன்னைக்கு பீகாரில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பார்த்தோம். நிதிஷ்குமாரை முன்னிறுத்துவாங்க. நீங்க சொல்லுங்க, உண்மையிலேயே அப்படி ஒரு மற்ற கட்சியை டீல் பண்ற மாதிரி அதிமுக டீல் பண்ணி இல்ல முடிச்சிடும் சார். ரெண்டு விஷயம் சார். நீங்க வந்து அதிமுக தேர்தல் பாலிடிக்ஸில் நிச்சயமாக அவங்க வைக்கிற டிமாண்டுக்கு இணங்கி சீட்டெல்லாம் அதிகமாக எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருவார், நானும் நம்பலை. ஆனால் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாத ஒரு வாய்ப்பு உருவாகுதுன்னு வைங்க. கம்பேரிட்டிவ் ஒரு விஷயத்தை இங்கே இருக்கிற எல்லோருமே ஒத்துக்கொள்ளும்னு நினைக்கிறேன். அம்மையார் ஜெயலலிதா போன்ற ஒரு மாபெரும் ஈர்ப்புக்குரிய ஒரு தலைவர் நிச்சயமாக யார் இல்லை, ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். அது அவரே ஒத்துப்பார், அது மைனஸ் இல்லை. ஆனால் சிக்கல் என்னன்னா, அப்படி இல்லாத போது தமிழ்நாடு தலைமையின் பின்னாலேயே அணிவகுத்து பழக்கப்பட்ட மக்களாக இருக்கின்ற பொழுது ஒருவேளை மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அப்படிங்கிறத ஏதோ ஒரு கட்சி அறுவடை பண்ணும்ல சார். டிஎம்கேக்கு 100 விழுக்காடு டிஎம்கேக்கு போகலை. அப்போ வெளியில் ஒன்று இருக்குல்ல, அதை அறுவடை செய்யக்கூடிய இடத்தில் தங்களை தாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதில் பாஜக மிக உறுதியாக இருக்கிறது. காஷ்மீரில் அவங்க அதை தான் பண்ணியிருக்கிறாங்க, மகாராஷ்டிராவில் அதை தான் பண்ணியிருக்கிறாங்க, பீகாரில் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து கபலீகரம் செய்து அதிமுகவை பலவீனப்படுத்தி அந்த இடத்துக்கு அவங்க வர்றதுக்கு துடிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லோருக்கும் பட்டவர்த்தனமாக தெரிகிறது. அதை எடப்பாடி பழனிசாமி முறியடித்து அதிமுகவை நிலைநிறுத்தினால் மகிழ்ச்சி. மாற்றுக்கிறது நீங்க சொல்ல லாஜிக் படி பார்த்தா அதிமுக தோற்றால் தான் அது நடக்கும். நிச்சயமா இப்ப தாவேக்காவை கூப்பிடுறதுங்கிறது இந்த கூட்டணி தோற்றக்கூடாதுங்கிறதுக்காக தான். தோற்றக்கூடாது, அப்ப தாவேக்காவும் வரணும் அப்படிங்கிற இடத்துல இருந்தா அதை வந்து அணுகுறாங்க. ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, தாவேக்கா போகுமானா இந்த நிமிடம் வரைக்கும் தாவேக்கா போகுங்கிற நம்பிக்கை எனக்கும் இல்லை. அகைன் அது கொள்கை அடிப்படையில் எல்லாம் கிடையாது. சீட்ல கண்டிப்பா பிரச்சனை வரும் சார். மிக நிச்சயமாக சீட்ல வந்து ஒரு பெரிய சிக்கல் வரும். அது வந்து அவங்க திமுக வீழ்த்துறதுங்க ஒரு பொது எதிரி அப்படி ஒண்ணா வராங்க. பொது எதிரிங்கிற இடத்துல சார் விஜய தலைமை ஏற்று எடப்பாடி பழனிசாமி போறா மாட்டார்ல, அதே மாதிரி தான் அவங்களும் மாட்டாங்கல்ல சார். பொது எதிரி தான் சார் அது. பட் அதுக்குன்னு சில ஒரு அளவுக்கு தான் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. திமுக வீழ்த்துவது தான் அதிமுகவுடைய பிரதான நோக்கம். விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஏத்துக்குமா? மாட்டாங்க. அதே தான் தாவேக்காவுக்கும். பொது எதிரி திமுக இருந்தாலும் எவ்வளவு தூரம் விட்டு கொடுக்க முடியுங்கிறத சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கும், நான் நம்புறேன். அதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கு. விஜய் வந்து என்டிஏக்கு போவாருங்கிறத நீங்க ஏத்துக்கல, மறுக்கிறீங்க? இல்ல, நான் மறுக்கிறேன். வாய்ப்பு கம்மி, வாய்ப்பு குறைவுன்னு. அப்புறம் சகோதரர் அக்னி பேசுகின்ற பொழுது ஒன்று சொன்னார், 0.5% இருக்கக்கூடிய தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டெல்லாம் கொடுத்து கூட்டணி கூட்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னார். நீங்க அவங்களோட ராஜ்யசபா சீட்டுக்கு ஒப்பந்தம் போட்டீங்கல்ல, அப்ப என்ன அவங்க 50% ஓட்டியா இருந்தாங்க? இதே 0.5 தான் சார் அவங்களும் இருந்தாங்க. நீங்க அவங்களோட ராஜ்யசபா சீட்டு ஒப்பந்தம் போட்ட கட்சி தான். அவங்க உங்களோட எல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, சரிங்களா? அதனால இங்க பிரச்சனை இல்லை. எல்லா கட்சிகளுக்கும் வலிமையான கூட்டணி தேவை. அது அதிமுகவுக்கும் தேவைப்பட்டுச்சு. அதனால நீங்க தேமுதிக என்ன செஞ்சீங்க, அழைத்தீர்கள். இன்னைக்கு திமுகவுக்கு தேவைப்படுது, அவங்க தேமுதிக அழைக்கிறாங்க. இன்னைக்கு தாவேகாவுக்கு அதிமுக தேவைப்படுது, அதிமுகவுக்கு தாவேகா தேவைப்படுகிறது. பட் ஏதோ ஒரு புள்ளியில இவங்க இணைவார்கள் அப்படிங்கிறது எனக்கு இந்த நிமிடம் வரை இன்னமும் சந்தேகமாக தான் இருக்கு. அகிஷன், உங்க பாயிண்ட்ல சொல்லுங்க. அதிமுகவில் விஜய் போய் இணைவாரா? அதிமுக கூட்டணியில விஜய் போய் இணைவாரா? அது தெரியல. இல்ல என்ன யூகிக்கிறீங்க? ஒரு அரசியல் விமர்சகரா நீங்க யூகிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஓகே, அவர் என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல. ஆனா விஜய் வந்தா அந்த கூட்டணி வலிமை பெறும் நம்புறீங்களா? விஜய் வந்தால் வலிமை பெறும் அப்படிங்கிறத 21 மாநிலத்தில் ஆட்சி செய்கிற பாஜகவுக்கு தெரியாதா? 31 வருஷம் ஆட்சி செஞ்ச அதிமுகவின் பொதுச் செயலாளருக்கு தெரியாதா? ஆகவே அவருடைய வலிமையை நிரூபிக்கணும் அப்படின்னு சொன்னா 1% எது? நாம் தமிழர் கட்சி 3%. இன்னைக்கு வளர்ந்து 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 யாரு கூடனையும் கூட்டணி சேராமல் ஒரு சுயம்புவாக 8.2% எடுத்திருக்கிறார் பாருங்க. அதுதான் உண்மையான அரசியல் சுயமரியாதை. ஆகவே நாங்க தேர்தலே நிக்கல, எடுத்த உடனே நாங்க வந்து ஸ்ட்ரைட்டா நான் வந்து முதலமைச்சர் தான். நான் என்ன கேட்கிறேன், கொஞ்சம் தாவேக்கா பொறுத்திருந்து. பாவம், தமிழ்நாடு சின்ன நாடு, 8 கோடி மக்கள் இருக்கிற நாடு. 146 கோடி மக்களுக்கு ஸ்ட்ரைட்டா 2029 மோடியும் நீங்களும் போட்டி போட்டு பிரதமரா வந்துருங்கன்னு தான் சொல்றோம். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் தானே, அது ஒண்ணு. இன்னொரு விஷயம் நான் இப்படி கேட்கிறேன், அதிமுக சொல்லுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் ஆட்சி அமைப்போம், புரட்சி தலைவி அம்மா வழியில் ஆட்சி அமைப்போம். நீங்க கூட்டணி பலம் தானே திமுக, கலைஞர் கருணாநிதி வழியில் ஆட்சி அமைப்பு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவங்க அண்ணா, கலைஞர், ஸ்டாலின் எல்லாத்தையும் சேர்த்து திராவிட மாடல்ங்கிறாங்களே. அப்படின்னு கலைஞரே சொல்லாதத நெல்சன் சார் நீங்க சொன்ன வாக்குமூலம் சரியான வாக்குமூலம்.
இதுதான் திராவிட மாடல்னு கலைஞரே சொல்லாததை ஒரு புதுசா கண்டுபிடிச்சு சென்னை பல்கலைக்கழகத்துல ஒரு நூலாசிரியர் எழுதினார் என்பதற்காக திராவிட மாடல் சொன்னீங்கல்ல, எல்லாம் அழகா இதுக்கு முன்னாடி பாஜக ஆட்சி இதுக்கு முன்னாடி பாஜக காங்கிரஸ் ஆட்சி அமைச்சப்ப கூட யாரும் குஜராத் மாடல்னு பேசலனே. குஜராத் மாடல் வருவோம் இல்ல உடனே இங்க போயிட்டு இல்ல திமுக அத சொல்றதுக்கான காரணம் என்ன சொல்றாங்க? நீங்க பிரைம் மினிஸ்டர் மோடி குஜராத் மாடலை இந்தியாவுக்கு வைக்கிறாரு, ஸ்டாலின் திராவிட மாடலை வைக்கிறாரு, அவ்வளவுதான். அது வேண்டவே வேண்டாம். ஆனா கலைஞர் தமிழ்நாடு தான் வளர்ச்சின்னு சொன்னாங்க, தமிழகம் தான் முன்னணின்னு சொல்லி ஆளுமை மிக்க தலைவர் அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க. ஆனா நீங்க மட்டும் திராவிட மாடல்ன்றீங்கல்ல, அந்த மாடல் என்பது மாதிரின்னு சொல்ல தெரியல பாருங்களேன். அண்ணா வளர்த்த கட்சியில மாருதி உங்க இதுதான் இது மாதிரி அப்படின்னு சொல்ல தெரியல பாருங்களா. இது ஒண்ணு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் நினைக்கிறத விட அதிமுக நாங்கள் தலைமையில் எங்கள் தலைமையில் ஆட்சின்றதை விட தமிழ்நாட்டில் ஒரு போலி பிம்பத்தை கட்டமைக்கிறாங்கல்ல. ஒருவேளை 2029 திமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சா அன்னைக்கு பாஜக ஒரு சமூக நீதி கட்சின்னு இதே திமுக சொல்லும். நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்த நால்வருக்கும் இந்த கோர்ட் தன் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இன்னொரு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Thank you.